நமக்கு பிடிச்ச காட்டன் மெட்டீரியலில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஃப்ரீயான தரமான சட்டையில் தான் காஸ்மோ பிராண்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம புகாரி ஜங்ஷன் நேயர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் 45%, கேஷ் ஆன் டெலிவரிக்கு 40% ஆஃபர் பண்ணி தராங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் புகாரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்கிற சோழகன் என்ற கிராமத்தில் இருக்கிறேன். இது ஒரு பழங்குடியினர் கிராமம் இது. ஸோ இங்கே அடிப்படை விவசாயம் பார்த்திங்கன்னா ராகி, கேழ்வரகு. ஏற்கனவே நான் வந்து கத்திரிமலையில் போய் வீடியோ பண்ணியிருப்பேன். அங்கே அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன சொல்லி பார்த்துருப்பேன். ஸோ இங்கே இந்த சோழகனை கிராமத்தில் இவங்களோட வாழ்வியல் என்னவா இருக்குது, இவங்களோட தற்சார்பு வாழ்க்காக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி தான் வீடியோ பண்ண வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் உட்காந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா தழல் தொல்குடி கூட்டுறவு மையம் சொல்லிட்டு இங்கே ஒரு கட்டடம் இருக்குது. இந்த கட்டடத்தை நிர்வகிக்கிறவர் பார்த்திங்கன்னா வேணுகோபால். வேணுகோபால் வந்து சோலார் எனர்ஜி போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குற ஒரு நபர் ஈரோட்டில் இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா இந்த மலை கிராம மக்களோட சூழலை பொறுத்து அவங்களோட வாழ்வியலுக்காக நம்மளோட டெக்னாலஜியை இந்த ஊர் மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு நினச்சி இந்த தழல் தொல்குடி கூட்டுறவு மையத்தை உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ இந்த மையத்தோட அடிப்படை நோக்கம் என்னென்னா, இங்கே விளையிற ராகியை வந்து இங்கே உள்ள மக்கள் அவங்களுக்கான உணவு தேவைக்கு இந்த ராகியை தான் பயன்படுத்திக்கிறாங்க. ராகியை வந்து அரைச்சி ஸோ தன்னோட 2 வேளை உணவுகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது அரைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 8 10 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க வந்து நடந்தோ அல்லது ஜீப் மூலமாகவோ மொத்தமாக எடுத்துகிட்டு போய் வெளியூரில் பர்கூர் வரைக்கும் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நம்ம சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி இங்கே ஒரு மிஷின் போட்டோம் அப்படின்னா இதன் மூலமாக இவங்க தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணுகோபால் ஆரம்பிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெறும் ராகியோட உற்பத்தி இங்கே அதிகமாக இருக்கும்போது அந்த உற்பத்தி நம்ம ஸ்டோர் பண்ணி அதுக்கு ஒரு இடத்துல வச்சுக்கணும். அப்போ ராகியை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக செய்யலாமே அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே உள்ள பெண்களை வந்து இணைச்சு அவங்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து அந்த ராகி பவுடரை வேறு மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்துதல் அப்படின்றது தான் முதல் நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு கல்விக்காக மாலை நேர வகுப்புகளை இந்த சென்டரில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் வேணுகோபால் நோக்கமாகவும் இருக்குது. ஸோ இவங்களோட நோக்கத்தை செயல்படுத்தி தான் இந்த தழல் தொல்குடி கூட்டுறவு மையம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த பில்டிங் முன்னாடியே ஃபுல்லாகவே ராகி தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பச்சை பச்சேன்னு இருக்கும் அந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தலைமுறைக்காகவும் சரி, இந்த வேலை அடுத்த தலைமுறைக்கும் சேர்ந்து போய் சேரணுன்றதுக்காகவும் தான் வேணுகோபால் இந்த தொல்குடி மையத்தை முன்னெடுத்து நடத்திருக்காரு. ஸோ இது வெறும் வேணுகோபால் மட்டும் இல்லை, இங்கே உள்ள மக்களுக்கும் வசுந்தராஜ் என்ற ஒரு நபர் வந்து தன்னோட இடத்த இந்த கட்டிடத்துக்காகவும் கொடுத்துருக்கிறாரு. இப்படி இங்கே உள்ள மக்களோட கூட்டு முயற்சியாலும் தான் இந்த தொல்குடி மையம் வந்து இன்றைக்கி ஒரு கட்டடமாக இங்கே இயங்கிட்டுருக்கு. ஸோ இந்த தழல் எப்படி இயங்குது, மக்களோட வரவேற்பு என்னவாக இருக்குது, இதெல்லாம் தான் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் வேணுகோபால். நான் தழலோட ஃபவுண்டராக இருக்கேன். இந்த உந்துதல் எப்படி ஏற்படுதுன்னா, கத்திரிமலையில் ரோஜாங்கிற ஒரு பழங்குடி பெண்ணை அவங்களோட பிரச்சனைகளை நான் சந்தித்து அவங்களுக்கான ஒரு உணவு தேவைக்கான ஒரு ராகி அரைக்கக்கூடிய மிஷின் நம்ம போட்டோம். அவங்களோட உணவை அவங்களுக்கே கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் எனக்கு வந்து ரொம்பவே தேவையாக இருந்தது. அதுக்கான முயற்சிகளில் நாங்கள் கத்திரிமலையில் செயல்படுத்தினோம். அதை நாம் வந்து நான் ரொம்ப ஒரு பெயின் பாயிண்ட்டாக எடுத்து அதுக்கான பிரச்சனைகளை ஆராய்ந்து அந்த இடத்துல சூரிய வெளிச்சத்தின் அடிப்படையில் ஒரு சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய ஒரு ராகி மிஷின் போட்டோம். அதுக்கப்புறமா நான் வந்து இது ஏதோ ஒரு இடத்துல மலை கிராமங்களுக்கு மலைகளுக்குமே இதே மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத எனக்கு பொதுவாக தெரிஞ்சுது. அதுக்கான பயணங்களை நான் தேட ஆரம்பித்தேன். அந்த வகையில் குக்கு அமைப்பை சேர்ந்த சிவராஜ் அண்ணனை நான் சந்தித்தேன். அண்ணனை சந்திக்கும் போது வந்து எனக்கு வந்து எழுத்தாளர் ஜெயன்மோகனோட
வாசகங்களை, புத்தகங்களை, பிளாக்குகளை படிக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. அதனோட அடிப்படையில் மலை கிராமங்களில் அறத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த மலைவாழ் மக்களை நான் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு உந்துதல் ஏற்பட்டுச்சு. அவரோட உந்துதலில் தோழர் அன்புராஜன், விபி ஜெயா, இங்கே இந்த இடத்த கொடுத்த வசந்தராஜ், இவங்களை நான் சந்திக்கும் போது இவங்களோட படக்கூடிய துயரங்களோட வலி எனக்கு ரொம்பவே எனக்கு வேதனையை தந்துச்சு. அப்போ இந்த இடத்துல இவங்களோட வாழ்வாதாரத்தை ஏதோ விதத்தில் நம்ம உந்துதல் பண்ணோம், அடுத்த கட்டமாக பயணங்கள் பண்ணோம், பொருளாதார தேவைகளுக்கான சூழ்நிலையை உயர்த்தணுங்கிற எனக்கு தெரிஞ்சு தோழர் அன்புராஜ் அவர்களை சந்திக்கிறேன். அப்போ தோழர் அன்புராஜ் அவர்கள் எனக்கு ஒரு சில விஷயத்த சொன்னார். இங்கே மலை கிராமங்கள் நிறைய இருக்குது. இந்த மலை கிராமங்களுக்கு பெரிய சவால்கள் என்னங்கிறது தரைமட்டத்திலேருந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியதை பொறுத்தளவு ராகிகள் தான் பிரதான பயிர்களாக இருக்குது. இந்த ராகிகளுங்கிறது இவங்களை பொறுத்தளவுக்கு 2 வேளை தான் சாப்பிட்றாங்க. இந்த 2 வேளைகளும் ராகி மட்டும்தான் களியாக செஞ்சு சாப்பிட்ணும். அப்போ அந்த களிகளை ப்ராசஸ் பண்ணோம்னா அரைக்கணும். பழைய முறையில் திரிகைகளை அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஜென்ரேஷன் போன அப்புறம் பார்த்தோம்னா ராகிகளை மறுபடியும் கீழே கொண்டு அரைக்கக்கூடிய அந்த கீழே அரைக்கக்கூடிய சவால்கள்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம மலைப்பகுதியில் விட்டு வெளியே பயங்கரமான சிரமங்கள், யானைப்பாதைகள் இருக்கும், மலை தொந்தரவுகள் இருக்கும், கரடிகள் மூலமாக தொந்தரவு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னென்னா, அவங்க இடத்துலையே அவங்களோட சூழ்நிலைகளுக்கு உகந்த மாதிரி சூரிய வெளிச்சத்தின் அடிப்படையில் ஒரு ராகி அரைக்கக்கூடிய இயந்திரத்தை நமக்கு தேவையும் அவசியமும் அவங்க தோழர் சொன்னார். அதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல் முறையாக இங்கே பயணம் பண்ணோம். நாங்கள் சோழகனுக்கு பாரம்பரியம் தாத்தா பாட்டும் காலத்துலேருந்து இங்கேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆரி தான் நம்மளுக்கு 3 நேரத்துக்கு உணவுப் பொருள்களும் இந்த ஆரி தானுங்க. நமக்கு தேவைப்பட்டது இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது ஆரியே போடுவாங்க. இதுக்கு போகலாக நம்மளுக்கு எல்லாம் பூரா இது ஆரி அரிக்கணும் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கள் பர்கூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, துருஷ்ணாபாளையம். 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க சார். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தலை சாமியாக கொண்டு போய் அங்கே அரைச்சி கொண்டாந்து இங்கே சோறாக்கு தின்னுட்டு இருந்த களிச்சாஞ்சி. ஆரி அரிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது. பர்கூர் கொண்டு போகணும், இல்லைன்னா இங்கே கீழே ஒரு மிஷின் இருக்கும், அங்கே கொண்டு போய் அரைச்சா தான். பர்கூர் போகிறோன்னா எவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் நீங்கள்? ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே செலவாயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிரும், வரதுக்குள்ளே 6 மணி ஆகுது இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் பர்கூர் எடுத்துகிட்டு போவோம். இங்கே ஒரு மில்லு இருக்குது சோழகனையிலேயே. இதுலேயே டெவலப் கொஞ்சம் ஆகிட்டே இருந்துச்சு. கரண்ட்டு போனால் பர்கூருக்கு எடுத்துகிட்டு போகணும், இங்கெல்லாம் அரைக்க முடியாது. இப்போ கரண்ட் இல்லைனாலும் இங்கே அரைச்சிக்குவாங்க எல்லோரும். பர்கூருக்கு போகிறோம்னா அரைக்கிறதா எவ்வளோ செலவாகும்? 100 ரூபா ஆயிரும் சார். வண்டி வாடகை கொடுத்து அப்புறம் இந்த மில்லில் அரைக்கிறதுக்கு 50 ரூபா கொடுக்கணும் 3 வள்ளத்துக்கு. இப்போ இங்கே எவ்வளோ அரைக்கிறீங்க? இப்போ 5 படிக்கு 10 ரூபா. இப்போ எப்படியோ ஐயா யாரோ கண்டுபிடிச்சி கொண்டாந்து இந்த மில்லு வைக்குங்காட்டி இப்போ அந்த ஆரியை இங்கேயே நேம்பி இங்கேயே அரைச்சிக்கிறாங்க சார். எல்லாம் இந்த ஊருக்காருக்கு மக்களும் இது ஆரி அரைக்கிற வேலை மட்டும் ஒன்று நம்மளுக்கு நல்லா வசதியாகிடுச்சுங்க. இப்போ பரவாயில்லைங்க. இங்கே நாங்கள் பார்க்கும்போது வசந்தராஜன் நான் பார்த்தோம். அவரோட பிரச்சனைகள், இந்த மலை மக்களை பொறுத்தளவுக்கு தேவையான பிரச்சனைகளை எங்களுக்கு சொன்னார். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, நான் இந்த இடத்துல என்னோட இடம், இந்த இடத்துல ஒரு கட்டடத்தோட ஒரு அமைப்பு, இந்த மக்களுக்கு, இந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய கல்வி முறைகளுக்கு தேவையான பயிற்சி வகுப்புகள் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையோடு இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை நல்லா இருக்கும்னு சொன்னார். அப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு புதிதாக ஒரு கட்டடத்தையும் அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை தகடுகளை புகுத்தி அந்த மிஷினை இயங்கிற மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி பெண்கள் தொடர்ச்சியாக பயிற்சிகள் எடுத்துக்கிற மாதிரியான அமைப்பை நான் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். என் பேர் சுதாங்க. நான் கீரைகளை மதிப்பு கூட்டி வைக்கிற பொருட்கள் எல்லாமே விற்கிறோம். மதிப்பு கூட்டினா நான் கீரைகளை பதப்படுத்தி அதை வச்சு இட்லி பொடியாகவும் சாத பொடியாகவும் மாற்றி கொடுத்துட்ருக்கோம். இதோட சேர்த்து மசாக்களையும் கொடுத்துக்கிட்ருக்கோம். தழல் அமைப்பு எங்கள் வீட்டுக்காரர் மூலிமா எனக்கு அறிமுகம் கிடச்சிது. இதில் தழல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சோலாரில் இயங்குகிற இந்த இயந்திரம்.
கரண்டெல்லாம் அதுக்கு தேவையில்லை. இன்கம்மு காசு எல்லாமே எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அவங்க வந்தால் இதை அரைச்சிட்டு போனால் அவங்களுக்கான உணவு தயார். இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு என்ன சூரிய ஆற்றல் மூலமாக இயங்குற மாதிரி நம்ம அமைச்சிருக்கோம். இந்த சூரிய ஆற்றல் மூலமாக இயங்குறதுன்னு இவங்க பொறுத்தளவுக்கு பழைய திரிகையில் தான் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே திருகை இருக்கும். அந்த திரிகையில் கை அளவுக்கு 1 படி 2 படி அளவுக்கு அரைப்பாங்க. இதில் அப்படி அரைக்கும் போது பார்த்தோம்னா வெப்பம் அந்த மாவில் அதிகமாக படாது. அப்போ வெப்பம் வரும்போது பார்த்தோம்னா அந்த உணவு இன்னும் டேஸ்ட்டோட நியூட்ரிஷன் வேல்யூ நல்லா கிடைக்கணும். அந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது பொதுவாக இந்த சூரிய வெளிச்சத்தின் அடிப்படையில் இறங்குறதுனால ஒரு சர்க்கிள் கரெக்டான அளவுக்கு தான் அதில் இயக்கம் இருக்கும். அது அப்படிங்கும்போது பாரம்பரியமாக திரிகையில் அரைக்கக்கூடிய அதே அளவுக்கு இங்கே உணவு கிடைக்கிறதா இங்கே அரைச்சிட்டு போனவங்க எங்களுக்கு ஃபீட்பேக் கொண்டாங்க. ரொம்பவே மகிழ்வாகவும் இருந்தது. ஏன்னா நாங்கள் பழமையான ஒரு விஷயத்தை புறநமைப்பு பண்ணோம் அப்படிங்கிறத எங்களோட நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சூரிய ஆற்றலை பயன்படுத்தி இந்த மிஷின் அமைச்சு அதனோட வெற்றியாக தான் நம்ம அந்த பதிவை நம்ம பார்க்குறோம். இங்கே மூலதாரமான பொருள்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மட்டும்தான். இந்த கேழ்வரகு இப்போ நான் கீரையை மட்டும் வச்சு என்ன வேலை செய்கிறனோ அதே வேலையை இங்கே சொல்லி கொடுக்கணும். கீரை அனைத்து வகை கீரைகளில் வல்லாரை, முடக்கத்தான், தூதுவளை, முருங்கை, புதினா இது எல்லாமே பதப்படுத்தி அதை இட்லி தோசை மாவு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற பொடியாகவும் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற பொடியாகவும் செஞ்சுக்கிட்டுருக்கோம். இப்போ இந்த கேழ்வரகை ஒரே பொருள் தான். இதை மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கன்னா பல பொருட்கள் வந்துடும். இது இட்லி தோசை மாவாக செய்யலாம், பூரி மாவாக செய்யலாம், சப்பாத்தி மாவாக செய்யலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கேக்கு செஞ்சிடலாம். நீங்கள் மைதாவெல்லாம் சேர்த்தெல்லாம் ஒரு கேக் செய்யணும்னு கிடையாது. இங்கே இருக்கிற இந்த கேழ்வரகை மட்டுமே வச்சு அவனில் செஞ்சு எடுக்கிற மாதிரி வீட்டு அடுப்புலையே யூஸ் பண்ணி கேக் செஞ்சு எடுத்துக்கலாம். அதனால இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு மதிப்பு கூட்டுறது எப்படி அப்படிங்கிறது பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த கட்டடத்தை மற்ற கட்டிடங்களை காட்டிலும் இந்த கட்டிடத்தை அமைக்கிறதுக்கான சவால்கள் எனக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா இங்கே பொறுத்தளவுக்கு மட் கிளவுஸ்லேருந்து கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா காங்கிரீட்டான வீடுகள் இருந்தது. இந்த கட்டடம் பொறுத்தளவுக்கு கேரளா இன்டர்லாக்கு பிரிக்ஸில் பண்ணியிருக்கோம். அடிப்படையில் அதிகமாக சிமெண்ட்டோட தேவைகளோ எதுவும் தேவையில்லை. ஏன்னா இங்கே மலை கிராமத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பொருளை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 பக்கமாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டோட சார்ஜ் மட்டுமே தேவையாக இருக்குது. நாங்களே இந்த கல் கொண்டு சேர்த்தோம்னா இந்த கட்டடத்தோட அமைச்ச பொருள் செலவில் ஒரு 50% பக்கமாக எனக்கு இதனோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே ஆச்சு. அவ்வளோ சவால்களோடு தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்துச்சோம். இது முற்றிலுமே ஒரு மாறுபட்ட ஒரு கட்டிடம். கேரளாவில் கென்ட்ரலாக் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இந்த கட்டடத்தை அமைச்சு அதனோட மேற்கூரையில் சோலார் தகடுகளை பொருத்தி உள்ளே நம்ம மிஷின் ரன் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்தோம். இது தொடர்ச்சியாக 2 விதமான இந்த கட்டடம் அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். ஒன்று இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு ஒரு பயிற்சி தளம், இந்த ராகிகளை அடுத்த கட்டமாக மதிப்பு கூட்டுறதுக்காகவும் பயிற்சிகள் பண்ணுறதுக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த குழந்தைகள் சார்ந்த மாலை நேர வகுப்புகளுக்கு அந்த தளமுமாகவும் நம்ம இயங்குற மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு நூலகம் அமைச்சிருக்கோம். இங்கே வகுப்புகள் நடத்தும் போது ஃபஸ்ட்டு இவங்களை திரட்டணும் இல்லைங்களா, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எங்களுக்கு கிடைச்ச 10 பேர்த்த வச்சு இந்த பயிற்சி கொடுக்க ஆரம்பித்ததும் அவங்களுக்குள்ள சில சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ நாங்கள் அதை தெளிவுபடுத்தணும். இது உங்களுக்கான உணவு, இதை நீங்கள் கடையாக தேடி போக வேண்டியதில்லை, இதை நீங்களே வீட்லேயே தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கும் போது அதில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிட்டாங்க. இது நாளாக இப்போ எங்களுக்கு படிப்படியாக 20 பேராட்ட இந்த வகுப்பில் கலந்துக்கிறாங்க. இது இன்னும் மேலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். சிவராஜனை சந்தித்தோடனே இங்கே ஒரு தழலுங்கிற ஒரு அமைப்பை முடிவு பண்ணலான்னு ஒரு நேம் வந்துச்சு. அப்போ பெயர்களை அனலைஸ் பண்ணோம். நிறைய பெயர்கள் வந்துச்சு. அப்போ ஜெயன்மோகன் சாரோட தளத்தில் தழலுங்கிற வேர்டு எங்களுக்கு ரொம்ப உந்துதாக கிடச்சிது. தழலுங்கிறது அடிப்படையில் ஒரு லாவுக்கு உண்டான தமிழ் லா அப்படிங்கிற அழுத்தமும், அதே மாதிரி தழலுங்கிறது ஒரு எரிதலோடு இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தின் அடிப்படையில் அந்த தழல் அந்த இதனோட அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது என்னென்னா தமிழோட ஒன்றி போகிற ஒரு உணர்வோடு இருந்ததுனால அமைப்புக்கு தழல்ங்கிற பதிவு பண்ணோம். தழல் அமைப்புகளை நாங்கள் முடிவு பண்ணி இங்கே மக்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கும் போது பார்த்தோம்னா எங்களுக்கு பெரிய ஒரு ஆரம்பத்தில் எடுத்துக்கல. மக்கள் இணைந்து செய்கிறது போக போக கட்டடங்கள் நாங்கள் செய்யும் போது இந்த ஊர் மக்களை வச்சு தான் அந்த வேலைகள் செய்ய வச்சோம். வெளியே இருந்து இன்டராக்ட் பண்ணுறது, கட்டடங்கள் போட்டது எல்லாமே இந்த ஊர் பழங்குடி மக்களே அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஊர் மக்களே அதிகமாக உட்படுத்த ஆரம்பித்தோம். ஒரு பக்கம் கட்டட வேலைகள் இந்த ஊர் மக்களே செஞ்சாங்க.
ஒரு பக்கம் இன்டர்லாக் வந்து வெளியே இருந்த ஆட்களை கொண்டு வந்து நாங்கள் கட்டடங்கள் மேல் எழுப்பணும். மேல்கூரையில் பொறுத்தளவு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாய மக்கள் வந்து இந்த பழங்குடியியல் மக்கள்லேருந்தே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிங்கிற போது எனக்கு கட்டடம் வெகு விரைவாக ஆச்சு. இந்த மையத்தில் வந்து ரொம்ப என்னென்னா மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் ராகியில் வந்து இவங்க பொறுத்தளவுக்கு பெரிய சவால் என்னென்னா ராகியில் அந்த வருஷம் ஃபுல்லாக 3 வருஷத்தில் ஒரு டைம் தான் அவங்க கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆடிப்பட்டத்தை பார்த்து கிடைக்கக்கூடிய ராகிகளை அவங்க பக்குவப்படுத்தி அவங்க சேமித்து வச்சுக்குவாங்க. ஒரு குண்டில் வந்து ஒரு 4 மூட்டை கிடைக்குது அப்படின்னா அந்த 4 மூட்டையை ஒவ்வொருத்தரும் சேமித்து வச்சு அவங்களோட உணவு தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது போக அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குறோம். சிறுதானியத்திலேருந்து சத்து மாவு பண்ணுறது இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளை திட்டமிட்டு இது எதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு ராகியில் உணவு சார்ந்தனாக்கா ராகி மாவு வந்துட்டுனாக்கா ராகி வந்து வெறுமனே கொண்டு போனால் 35 ரூபாய்க்கு வியாபாரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு சத்து மாவு பண்ணால் ஒரு 65 ரூபா 75 ரூபா பக்கமாக அவங்களுக்கு சத்து மாவாக மட்டுமே. அப்போ ஒரு பொருளை மதிப்பு கூட்டும் போது பார்த்தோம்னா இன்கம் வந்து இரட்டிப்பாகுது. இது வந்து அவங்களோட இயக்கத்தை வந்து நம்ம வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மதிப்பு கூட்டுறோம். தழல் பொறுத்த வரைக்கும் இந்த கேழ்வரகு மாவை வந்து அவங்க வெறும் களியாக மட்டுமே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை எப்படி இன்னும் வேறு பொருட்களாக மாற்றி சாப்பிட்டுக்கலாம் அல்லது விற்பனையாகவும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற செயல்முறை வகுப்பு தான் இது. இதில் என்னவா மாற்றிக்கலாம், இந்த ஒரு பொருளை வச்சு எத்தனை வகையான பொருளாக மாற்றலாம் அப்படின்னா கேழ்வரகு முறுக்கு, கேழ்வரகு தோசை மாவு, கேழ்வரகு இட்லி மாவு, கேழ்வரகு பூரி மாவு, கேழ்வரகு சப்பாத்தி மாவு, கேழ்வரகு புட்டு மாவு, இப்படி பலவித பொருளாக மாற்றுற வகுப்பு தான் இந்த தழல் பயிற்சி கூடத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த செயல்முறை மூலம் அடுத்த கட்டமாக இந்த தழல் மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை தாங்களே தயாரித்து அதை மதிப்பு கூட்டி சாப்பிட்றதாகட்டும், அதை விற்பனை செய்கிறதாகட்டும், அந்த செயல்முறை அடுத்த கட்டமாக நடைபெறுங்கிற நம்பிக்கையோடு நகர்றோம். பொதுவாக இந்த கட்டடத்தை நான் இந்த இதில் மையப்படுத்த வருது அவங்க பிரச்சனையை சொன்னாங்க. ராகியில் வந்து எனக்கு கொண்டு வந்து நான் சேர்த்து வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, மலை கிராமங்கள்லேருந்து கரடி அட்டாக் ஆகுறது, யானைகள் குறுக்கிடு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வந்து ஒரு கத்திரி மலையில் நம்ம சொன்ன விஷயத்தை நான் சொன்னேன் அவங்களுக்கு. அவங்க சொன்னது என்னென்னா அதோட ஏதோ விதத்தில் இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரி மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் ராகியில் எடுத்தோம்னா வேறு சத்துமாவு செய்கிறதோ அல்லது ஒரு இருப்பிடம் சார்ந்த ஒரு பயிற்சி பள்ளியாவோ இந்த கட்டடங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு சஜெக்ஷன் அவங்களுக்கு அவங்க சைட்லேருந்து வந்துச்சு. அதோட இணைஞ்சு தான் இந்த கட்டடத்தை நாங்கள் உருவாக்கக்கூடிய சூழல் இருந்து அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் இந்த கட்டடம் வந்து 2 வித பயன்பாடுகளுக்கு பயிற்சி மையமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அவங்களோட உணவுகளை அவங்க ரிவைவ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியாகவும் இருக்கும் இது. நம்ம இப்போ பெரும்பாலும் வந்து சமவெளியில் எல்லா ஒரு சூழ்நிலையும் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த மலைவாழ் மக்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவைகளுமே அவ்வளோ சிரமத்தை இருக்காங்க. பட் வசதி வாய்ப்புகள் எல்லாமே வெளியே போகிறாங்க, வேலைகள் போகிறாங்க. ஆனால் தழலோட நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம வந்து ஒரு பயிற்சி மையமாகவும் அவங்களோட சிறுதானியங்களை மதிப்பு கூட்டுறதுக்காகவும் பொருட்களை வந்து வியாபார தேவை சின்ன இனோவேஷன், அந்த என்ன சொல்கிறது, இந்த இடத்துல ராகிகளை மதிப்பு கூட்டுறதுக்கு அரைக்க வேண்டியிருக்கு, மின்சாரமே தேவையில்லாமல் நம்ம சோலாரை பயன்படுத்தி அந்த மாதிரி இப்போ லைட்டுகள் இல்லைன்னா லைட்டுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி வெவ்வேறு சிரமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தழல் வந்து முன்னாடி இருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் எல்லா மலை கிராமங்களுக்கும் நான் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத என்னோட முதன்மையான நோக்கம். அந்த நோக்கத்துக்கு இந்த இறைத்தன்மை எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன்.